அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் என்பது லெபார்ட்டி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளட் சுகர் டெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். இதை எப்படி பண்றது? என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்றது? இந்த பிளட் சுகர் ரிப்போர்ட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டைப் 1, டைப் 2 டயபெட்டிக்க எப்படி இந்த ரிப்போர்ட் மூலமா கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பொதுவா வந்து பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு காமனான டெஸ்ட்டா காணப்படுது. ஆனாலும் எதுக்காக பண்ணப்படுகிறது? ஏன்? இதோட நோக்கம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் பிளட் சுகர் கிவன் சாம்பிள். அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற கூடிய நோக்கம் தான் இந்த பிளட் சுகர் டெஸ்ட்டுக்கான நோக்கமா காணப்படுது. இத வந்து பார்த்தீங்கன்னா, பல மெத்தட்ஸ்ல பல வழிகள்ல பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆரம்ப நாட்கள்லே பண்ணக்கூடிய ஃபாலின் வியூ மெத்தடு, ஆர்த்தோடொலிடின் மெத்தடு, குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் மெத்தட் அதாவது குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அண்ட் பெராக்சிடேஸ் மெத்தடு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா மாடர்ன் டெக்னாலஜியில பண்ணக்கூடிய அனலைசர்ஸ், கம்ப்யூட்டரைஸ்ட் அனலைசர் அதாவது செமி ஆட்டோ அனலைசர், ஃபுல்லி ஆட்டோ அனலைசர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் மெத்தடு. இப்படி வந்து பல வழிகள்ல வந்து நம்ம இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்ட பண்ணிக்கலாம். என்ன மெத்தட்ல பண்ணாலும் ரிசல்ட்ங்கிறது ஒரே ஒரே ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்து 3 நிலைகள்ல இந்த பிளட் சுகர் டெஸ்ட்ட வந்து பண்ணுவாங்க. எப்படின்னா, பிளட் சுகர் ஃபாஸ்டிங், பிளட் சுகர் ரேண்டம், பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு 3 நிலைகள்ல பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் ஃபாஸ்டிங்ங்கிறது பிளட் சுகர் எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரேண்டம்ங்கிறத பிளட் சுகர் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அ போஸ்ட் பிராண்டியல்ங்கிறத பிளட் சுகர் பிபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதோட நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சுகர் ஃபாஸ்டிங்க்கு வந்து 70 to 100 mg/dl என்கிறது நார்மல் வேல்யூ. ரேண்டம் எங்கும்போது 70 to 140 mg/dlங்கிறது ரேண்டத்தோட நார்மல் வேல்யூ. போஸ்ட் பிராண்டியல்ங்கும்போது அதோட நார்மல் வேல்யூ 70 to 160 mg/dlங்கிறது இதோட நார்மல் வேல்யூ. இப்ப இந்த 3 நிலைகளையும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங்ங்கிறது இது வந்து 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரொசீஜர் படி பண்ண வேண்டியது. இப்ப வந்து முந்தின நாள் நம்ம வந்து ஒரு 6:00க்கு சாப்பிட்டு வந்து முடிக்கிறோம் அப்படின்னா, 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில பண்ணி, அடுத்த காலையில வந்து எடுக்கிறது தான் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் வந்து நமக்கு வந்து மிக இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரிசல்ட்டு. திரும்ப வந்து ரேண்டம் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு எப்பனாலும் ரேண்டமா எடுத்துக்கலாம். போஸ்ட் பிராண்டியல் எங்கும்போது, சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தாண்டுனதுக்கு அப்புறமா நம்ம எடுக்க வேண்டிய ரிசல்ட் தான் போஸ்ட் பிராண்டியல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகி, கார்போஹைட்ரேட் கன்டென்ட் மெட்டபாலிசம் வந்து நடந்து, பிளட் சுகர் லெவல வந்து நம்ம பிளட் வந்து எப்படி கேரி பண்ணுது அப்படிங்கிற ஒரு லெவல தான் நம்ம இந்த போஸ்ட் பிராண்டியல்ல பார்க்குறோம். இது பொதுவா முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்கும்போது, இப்ப வந்து ஃபாஸ்டிங்லயும் பண்ணலாம். திரும்ப வந்து ரேண்டத்திலயும் எப்பனாலும் பண்ணலாம். இப்ப போஸ்ட் பிராண்டியல்லயும் பண்ணிக்கலாம். ஆனாலும் இந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அதாவது பிளட் சுகர் டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த பிளட் சுகர் ஃபாஸ்டிங் அண்ட் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டியல் இந்த லெவல பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட் சுகர் இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில பிலோ த 70 ஆகும்போது ஹைப்போகிளைசீமியா என்கிற ஒரு கண்டிஷனும், எபோவ் த நார்மல் வேல்யூ ஆகும்போது ஹைப்பர் கிளைசீமியா என்கிற ஒரு கண்டிஷனும் இருப்பதாக நம்ம இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஹைப்போகிளைசீமியாவோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாலும், ஹைப்பர் கிளைசீமியா சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாலும், கிட்டத்தட்ட சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, திரும்ப வந்து நெறைய சிம்டம்ஸ் வந்து சொல்றத நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் அப்படிங்கும்போது நம்ம எந்த நிலைய டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சில பேருக்கு இன்சுலின் வந்து தேவையான சஃபிசியன்ட்டாகவே காணப்படும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதும் டயபெட்டிக் ஆகலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் என்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்காததினாலேயும், இந்த குளுக்கோஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாம அன்கண்ட்ரோல்ட் ஆயிரும். அதையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டயபெட்டிக்ன்னு சொல்றோம். இப்ப இந்த டயபெட்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிக்கலாம். டைப் 1, டைப் 2 அப்படின்னு 2ஆ வந்து இந்த டயபெட்டிக்க பிரிக்கலாம். இந்த டைப் 1 பார்த்தீங்கன்னா, இத வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் 2வ பார்த்தீங்கன்னா, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்லன்னா இன்சுலின் இல்லன்னா டயபெட்டிக் இன்சிபிடஸ் அப்படின்னு கூட நம்ம இத சொல்லலாம். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எங்கும்போது, இந்த கணையத்திலிருந்து இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு சுரக்காமல் இருப்பதினால், இந்த இன்சஃபிசியன்ட்டா இருப்பதனால, இந்த சுகர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியேந்து இன்ஜெக்ஷன் மூலமாக, டேப்லெட் மூலமாக வந்து இன்சுலின வந்து உடம்புக்கு குடுத்து, இதன் மூலமா இந்த குளுக்கோஸ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இத வந்து டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்லன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏன்னா வந்து இன்சுலின் போதுமான முறையில சுரக்காததுனால, வெளியேந்து ஆர்ட்டிஃபிஷியலா இன்சுலின குடுத்து இத கண்ட்ரோல் பண்றோம். இது வந்து டைப் 1 வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்ததா டைப் 2 அப்படிங்கும்போது, நம்ம கணையத்தில இருக்கக்கூடிய கணையம் வந்து இன்சுலின போதுமான அளவுக்கு சுரக்கிறது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகுறதுனால, அதாவது போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து கணையம் சுரந்தாலும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இத வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அப்சார்ப் பண்ண முடியாத ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் ஆயிருது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டயபெட்டிக் டைப் 2 டயபெட்டிக் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்சுலின். ஏன்னா தேவையான அளவுக்கு கணையத்திலிருந்து சுரக்கப்படுகிறது. வெளியேந்து குடுக்குறதுக்கு தேவையில்ல. ஆனாலும் செல் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகுறதுனால, இந்த இன்சுலின ஏத்துக்கிடாததுனால, இது வந்து டயபெட்டிக்காக காணப்படுது. இத வந்து டைப் 2 டயபெட்டிக் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லிக்கலாம். ஆனாலும் இத ஒரு ரிப்போர்ட் தரும்போது இந்த டைப் 1, டைப் 2வ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிளட் சுகர் லெவலும், யூரின் சுகர் லெவலும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிளட் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல்டா இருக்கும். அதாவது 300, 400, 500 லெவலுக்கு வந்து காணப்படும். ஆனால் வந்து இந்த யூரினரி த்ரெஷோல்டு லெவல் குளுக்கோஸ் அதாவது யூரின் வழி எஸ்கிரீட் ஆகக்கூடிய இந்த குளுக்கோஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல காணப்படும். அதாவது 2+, 3+, 4+ லெவலுக்கு காணப்படும். இந்த ரிப்போர்ட்ட பார்க்கும்போது இது டைப் 1 டயபெட்டிக் மெலிட்டஸ் இன்சுலின் டிபெண்டன்ட். இது வந்து இன்சுலின் குடுத்தா தான் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற நிலைமையை நம்ம இந்த ரிப்போர்ட்டின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பிளட் சுகர்லயும் அதிகமா இருக்கும், யூரினரி த்ரெஷோல்டு லெவல்லையும் அதிகமா இருக்கும். இதன் மூலமா டைப் 1 தெரிஞ்சுக்கலாம். டைப் 2 அப்படின்னு பார்க்கும்போது பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 160, 170, 180 அதாவது ஒரு 200க்கு உள்ளாடியே மெயின்டெயின் ஆகும். இது வந்து பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஆனா வந்து யூரினரி த்ரெஷோல்டு சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். அப்படின்னா இங்க யூரின்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2+, 3+, 4+ ரேஞ்சுக்கு இருக்கும். பிளட் சுகர் கண்ட்ரோலா இருக்கும். யூரினரி சுகர் த்ரெஷோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். இப்படி ஒரு ரிப்போர்ட்ட பார்க்கும்போது, இது டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறதையும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ரிப்போர்ட்ட வச்சு நம்ம இப்படி தான் வந்து ஒரு டைப் 1ஆ இல்ல டைப் 2ஆ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம்.